சிம்மம், ஒரு பெரிய திருப்பம் ஏற்பட போகுது. என்னது அது? எந்த மாதிரியான திருப்பமா இருக்கும்? உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்குமா, இல்ல நெகட்டிவா ஏதாவது நடக்க போகுதா, அதுல இருந்து நீங்க எப்படி தப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளாரிட்டி தர விதமா இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது சிம்ம ராசிக்கான மே மந்த் ராசி பலன். ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு எவ்ரி வீக் நாங்க அப்லோட் பண்ணக்கூடிய ராசி பலன் பத்தினது மட்டும் இல்லாம நிறைய கிரகங்களை பத்தின, அஸ்ட்ராலஜி பத்தின ஜென்ரல் வீடியோஸ் கூட உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கலாம். ஓகே, சிம்ம ராசிக்கு இந்த மே மாசம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராசிநாதன் சூரியன் உச்சமாயிருக்கு. நான் எல்லா வீடியோஸ்லயுமே இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது ராசிநாதன். ராசிநாதனை பொறுத்துதான் உங்களுக்கு என்ன நடக்கும் இந்த மாசம் அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியும். தனாதிபதி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு, ஜீவனாதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கு, நல்ல பணம் வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்க முடியாது. முதல்ல ராசிநாதன் ஸ்ட்ராங்கா இருக்கா, ராசிக்கு எந்த ஒரு பாவ கிரகத்துடைய தொடர்பும் இல்லையா, அப்படின்னா அந்த மாசம் உங்களுக்கு ரொம்பவே நல்ல மாசமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ராசிநாதன் ஸ்ட்ராங்கா இருந்தா, ராசிக்கு எந்த ஒரு பாவ கிரகத்துடைய தொடர்பும் இல்லாம இருந்தா உங்களுக்கு மனசு நல்லா திடமா இருக்கு, முடிவு எடுக்க முடியுது, உங்க மனசு சந்தோஷப்படுற மாதிரியான விஷயங்களா நடக்குது அப்படிங்கறதுதான் உண்மை. ஃபர்ஸ்ட் ராசிநாதனை பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் மற்ற கிரகங்கள் மற்ற ஸ்தானங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு கோச்சார ப்ரெடிக்ஷன் சொல்லணும். ஃபர்ஸ்ட் கிரக நிலைகள். இந்த மாசத்தை 2 மாதிரி பிரிக்கலாம். மே 15ஆம் தேதிக்கு முன்னாடி, மே 15ஆம் தேதிக்கு அப்புறம் அப்படிங்கிற மாதிரி பிரிக்கலாங்க. அது என்ன அப்படின்னா, மே 15 பாத்தீங்கன்னா நிறைய கிரகங்கள் டிரான்சிட் ஆகுது. இப்ப கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குங்க. இந்த சார்ட்டை பாருங்க. இந்த சார்ட்ல இருக்கிற மாதிரி இருக்கு. சனியும் செவ்வாயும் ஒன்னா சேர்ந்திருப்பாங்க, சூரியன் புதன் ஒன்னா சேர்ந்திருப்பாங்க மேஷ வீட்டுல, சுக்கிரன் ரிஷப வீட்டுல ஆட்சியா இருக்கும், குரு மிதுனத்துல இருக்கும், சிம்மத்துல கேது, கும்பத்துல ராகு. அது எந்த ஒரு சேஞ்சும் நடக்காது. ஏன்னா ராகு கேது பயிற்சி இந்த வருஷம் கடைசியில நடக்கும், டிசம்பர் 24 அந்த தேதிகள்ல, சரியா? சோ அது மாறாது. சந்திரன் வந்து 2.25 நாளைக்கு ஒரு தடவை பயிற்சி ஆகக்கூடிய கிரகம். 2.25 நாள் ஒரு ராசி கட்டத்துல இருக்கும். தேய்பிரை நோக்கி போயிட்டு இருக்கு, அமாவாசை நோக்கி போயிட்டு இருக்கு. சந்திரன் தேய்பிரை சந்திரனா இருக்கு. சோ இதுதான் வந்து கிரகநிலைகள். 15ஆம் தேதிக்கு அப்புறம் கிரகநிலைகள் இந்த மாதிரி மாறும். செவ்வாய் பயிற்சியாகி மேஷத்துல ஆட்சியாகும், சுக்கிரன் குருவோட இணையும் மிதுனத்துல. முதல்ல ராசிநாதன் சூரியன் உச்சமாயிருக்கு. அஷ்டம சனியில மாட்டி தவிச்சிட்டு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்க எல்லாத்துக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைச்ச மாதிரி இந்த மாசமும் அடுத்த மாசமும் இருக்க போகுதுங்க. ஏன்னா ராசிநாதன் சூரியன் உச்சமாயிருக்கு இந்த மாசம். புதனும் சூரியனும் பயிற்சியாகி ரிஷபத்துக்கு போயிருவாங்க. சுக்கிரன் குரு 2 சுபகிரகங்களும் இணைஞ்சு மிதுன வீட்டுல இருப்பாங்க. சோ இதுதான் இந்த மாதிரி மாறும். 15ஆம் தேதி ராசிநாதன் பயிற்சியானா கூட திக்பலத்திலே இருக்கும். திக்பலம் அப்படின்னா என்னன்னா, ஸ்தான பலம் இழந்தா கூட ஒரு கிரகம் திக்பலத்தை அடைஞ்சிருக்குன்னா ஸ்டில் அது ஸ்ட்ராங்கா இருக்குன்னே அர்த்தம். இந்த 2 மாசம் சூரியன் 10வது இடத்துல திக்பலத்தை அடையும், செவ்வாய் சூரியன் ரெண்டுமே 10வது இடத்துல திக்பலத்தை அடைவாங்க. 10வது இடத்துல, ராசிக்கு 10வது இடத்துல சூரியன் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குங்க. அஷ்டம சனி போயிட்டு இருக்கு, நிறைய பணம் லாஸ் ஆயிடுச்சு, ஃபேமிலியில நிறைய பிரச்சனைங்க, இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த 2 மாசம் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் தர விதமா இருக்க போது, ராசிநாதன் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால. அடுத்தது ராசிக்கு 2வது இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானம், 2வது அதிபதி சுக்கிரன் 2வது இடத்துல ஆட்சி ஆயிருக்கு. சோ இதுவும் ஒரு நல்ல விஷயம் தான். நல்ல பணப்புழக்கம்லாம் இருக்கும் இந்த மாசம். குடும்பஸ்தானம் இல்லையா, மனைவி சம்பந்தப்பட்ட விஷயம், குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுக்கு முன்னாடி இருந்த கருத்து வேறுபாடு, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும் இந்த மாசத்துல இருந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறமே நல்லா இருக்கும். ஏன்னா குரு பயிற்சி நடந்துரும். என்னதான் உங்களுக்கு அஷ்டம சனி போயிட்டு இருந்தா கூட, அஷ்டம சனியுடைய 8ல இருக்கக்கூடிய அந்த சனியுடைய தாக்கத்தை, அதோடைய இம்பாக்ட குறைக்கிற அளவுக்கு உச்ச குருவுடைய பார்வை இருக்கும் ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறம். ஜூன் 2 குரு பயிற்சி நடக்க போகுது இல்லையா, எல்லாரும் ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய ஒரு குரு பயிற்சி அது. ஏன்னா குரு வந்து உச்சமாக போகுது கடகம் ராசி மேல. 8ல இருக்கக்கூடிய சனி உச்ச குருவுடைய பார்வையிலே இருக்கும். சோ அஷ்டம சனியுடைய வீரியம் வந்து கொஞ்சம் குறையும். ஸோ இதுக்கு முன்னாடி கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனை, காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா செட்டில் ஆயிட்டு வரதை பார்ப்பீங்க. பிரிஞ்சிருந்த கணவன் மனைவிலாம் உங்க சொந்த ஜாதகத்துல திருமணஸ்தானம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குன்னா, இதுக்கு முன்னாடி கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடு, பிரிவு மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த மாசத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சரியாகிறத பார்ப்பீங்க. அஷ்டம சனியில பொதுவாகவே இது நடக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரிவு இருக்கும். திருமணம் மாதிரியான விஷயத்தெல்லாம் கூட ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். அஷ்டம சனி நடக்குதுன்னா திருமணம் தள்ளி போகும் சில பேருக்கு. இப்போ சிம்மராசிக்காரங்க இருக்கிறீங்க, எனக்கு கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்குங்க, நிறைய அலைன்ஸ் வந்துட்டே இருக்கு, ஆனா எதுவுமே எனக்கு செட் ஆக மாட்டேங்குது, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லுவீங்க. என்ன காரணம்னா அஷ்டம சனி போயிட்டு இருக்கு. பொதுவா அது டிலே ஆகுது. அஷ்டம சனியில கல்யாணம் பண்ணாம இருக்கிறது நல்லது. இதுவும் பர்டிகுலரா லாஸ்ட் 2 மந்த்ஸா உங்களுடைய மேரேஜ் லைஃப் பாத்தீங்கன்னா ரொம்ப கடுமையா இருந்திருக்கும். ஒண்ணு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, இல்ல கணவன் மனைவி கொஞ்சம் சிக் ஆகிறது, இந்த மாதிரியான விஷயம் நடந்திருக்கும். பிரிவு மாதிரியான விஷயம் இருந்திருக்கும். ஏன்னா குடும்ப ஸ்தானாதிபதி
ஆல்ரெடி அஷ்டம சனி போயிட்டு இருக்கு. குடும்ப ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதனும் நீசமாகி 2 பாவ கிரகங்களுடைய தொடர்புல இருந்துச்சு. 2 பாவ கிரகங்கள் சனி செவ்வாயோட இணைவுல உங்களுடைய ராசிக்கு 2வது அதிபதியான குடும்பாதிபதி தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதி கெட்டு போயிருந்துச்சு. இப்ப நீசத்தன்மையில இருந்து வெளியே வந்துருச்சு. பாவ கிரகங்களுடைய தொடர்பு எதுவுமே இப்ப இல்லை. ஆனாலும் குடும்பஸ்தானத்துக்கு சனி செவ்வாயுடைய பார்வை இருக்கு. இந்த மாசம் 15ஆம் தேதி செவ்வாய் பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு குடும்பத்துல இருந்த பிரச்சனைங்க கொஞ்சம் கொஞ்சமா செட்டில் ஆயிட்டு வரதை பாப்பீங்க. அடுத்தது ராசிக்கு 3வது அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் நல்லாவே ஸ்ட்ராங்காவே இருக்கு. உங்க ராசிக்கு 10வது இடத்துல, ராசிக்கு 10வது இடத்துல ஒரு சுப கிரகமான சுக்கிரன் இருக்கிறது நல்ல ஒரு விஷயம். எந்த ஒரு சுப கிரகமே இருக்கிற இடத்த வளர்க்கும் இல்லையா? சோ தொழில் ஸ்தானத்துல சுக்கிரன் இருக்கிறது நல்ல ஒரு விஷயம். சுப கிரகம் இருக்கிற இடத்த வளர்க்கும். தொழில் சார்ந்த விஷயங்கள் ரொம்பவே நல்லா இருக்கும். சில பேர்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் புதுசா தொழில் ஸ்டார்ட் பண்ணலாமா இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் கூட இன்வால்வ் ஆயிப்பீங்க. இப்ப நீங்க அது பண்றது கரெக்டான ஒரு நேரம் தான். ஆனா இம்மீடியட்டா ஸ்டார்ட் பண்ணாதீங்க. அதுக்கான பிளான்ஸை வச்சுக்கோங்க. அப்கமிங் மந்த்ஸ் குரு பயிற்சி நடந்ததுக்கு அப்புறம் எதுவா இருந்தாலும் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு அடுத்த வருஷம் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த வருஷம் அதுக்கான தொடக்கத்தை குரு பயிற்சி நடந்ததுக்கு அப்புறம் பண்ணுங்க. ராசிக்கு 4வது அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பாவத்தன்மை அடைஞ்சிருக்கு. வீடு வாகனம் கல்வி மாதிரியான விஷயங்கள்ல தடைகள் இருக்கும். படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கல்வி தடைகள் இருக்கும். அம்மா வழி சொத்து வர்றதுல தடைகள் இருக்கும். அம்மாக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய உறவு கொஞ்சம் பாதிக்கப்படும். அம்மாவுடைய ஹெல்த் பாதிக்கப்படும். வீடு வாகனம் கல்வி தாய் இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஸ்தானாதிபதியான செவ்வாய் சனியோட இணைவுல பாவத்தன்மையோட இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு இந்த விஷயங்கள்ல சில பிரச்சனைகள் இருக்கிறத பாப்பீங்க. இது எல்லாமே அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி 15ஆம் தேதி இந்த மாதிரி கிரக நிலைகள் மாறும். செவ்வாய் பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் பெட்டர்மெண்ட் இருக்கிறத நீங்க பாப்பீங்க. அடுத்தது ராசிக்கு 5வது அதிபதி நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. 5வது அதிபதிக்கு எந்த ஒரு பாவ தொடர்பும் இல்ல. 5வது அதிபதி நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. 5வது அதிபதிக்கு எந்த ஒரு பாவ கிரகத்துடைய தொடர்பும் இல்ல. 5வது இடத்துக்கு குருவுடைய பார்வையும் இருக்கு. குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல சில நன்மைகள் எதிர்பார்க்கலாம். அடுத்தது ராசிக்கு 6வது அதிபதி சனி கடுமையா பாவத்தன்மையோட இருக்கு. செவ்வாயுடைய நினைவுல இருக்கு. வேலை இல்லாதவங்களுக்கு புதுசா வேலை கிடைக்குமா, ஜாப் சேஞ்ச் பண்ண முடியுமா இந்த மாதிரிலாம் கேட்டீங்கன்னா அதுக்கு ரைட் டைம் இது கிடையாது. 7வது அதிபதி திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி 6, 7 ரெண்டுமே சனி தான். ரெண்டுமே கடுமையான பாவத்தன்மையோட இருக்கு. 15ஆம் தேதிக்கு அப்புறம் தான் எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்கும். அதுவும் பர்டிகுலரா திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா குரு பயிற்சி நடந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு காதல் திருமணம் மாதிரியான விஷயங்கள நல்ல பலன்கள் நடக்குங்க. அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 8வது அதிபதினு சொல்லக்கூடிய குரு நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா 8வது இடம் கடுமையா பாவத்தன்மை அடைஞ்சிருக்கு. வெளிநாடு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் மாதிரியான விஷயங்கள் பண்றதுக்கான ரைட் டைம் இது கிடையாது. வெளிநாடு போறதுல தடைகள் இருக்கும். ஹையர் ஸ்டடீஸ்க்காகவோ இல்ல வேலைக்காகவோ நீங்க வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்கன்னா அது போறதுக்கான தடைகள் இருக்கும். விசா கிடைக்கிறதுல டிலே இந்த மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கும் சிம்ம ராசிக்காரங்க எல்லாத்துக்கும். அஷ்டம சனியும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனியும் போயிட்டு இருக்கு. 8வது இடமும் கடுமையா பாவத்தன்மையோட இருக்கிறதுனால வெளிநாட்டுல நிரந்தரமா இருக்க முடியல. பிஆர் கிடைக்கிறது டிலே ஆயிட்டே இருக்கு. வெளிநாட்டுல ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளா இல்ல. சொந்த ஊருக்கு போயிடலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ்ல இருப்பீங்க. ராசிக்கு 9வது இடத்துல சூரியன் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. தந்தை சார்ந்த விஷயம், பூர்வீகம் சார்ந்த விஷயம் இது எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கும். தொழில் சார்ந்த விஷயம் ரொம்பவே நல்லா இருக்கும். புதுசா ஏதாவது பிசினஸ் பிளான்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் அப்கமிங் மந்த்ஸ் பண்ணலாம். குரு பயிற்சி நடந்ததுக்கு அப்புறம் ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறம் பண்ணலாம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 11வது அதிபதினு சொல்லக்கூடிய புதன் நல்ல ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா விலகி வந்துட்டு இருக்கு. நீசத்தன்மையில இருந்து விலகி வந்துருச்சு. பாவ கிரகங்களுடைய தொடர்புல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகி வந்துட்டு இருக்கு. நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்கு. அப்கமிங் மந்த்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். மூத்த சகோதரனால உதவி, லாபம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். அடுத்தது ராசிக்கு 12வது இடத்துக்கு குரு வந்து உச்சமாக போகுது. சோ புதுசா வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்களா, டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, வெளிநாடு போறதுல எனக்கு ரொம்ப நாளா தடைகள் இருந்துட்டே இருக்குங்க இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பா த்ரூ ஆயிடும். ஏன்னா குரு வந்து ராசிக்கு 12வது இடத்துல உச்சமாக போகுது. 8, 12 ரெண்டுமே வெளிநாட்டை குறிக்கக்கூடிய ஸ்தானங்கள். 12வது இடத்துல உச்ச குரு இருக்கிறதுனாலையும் 8வது இடத்துக்கு உச்ச குருவுடைய பார்வை கிடைக்க போறதுனாலையும் உங்களுடைய வெளிநாட்டு கனவு, வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய விஷயம் இது எல்லாமே ஜூன் 2க்கு அப்புறம் கண்டிப்பா நடக்கும். ஓவராலா சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாசம் நல்ல மாசமாவே அமைஞ்சிருக்கு. உங்களை மாதிரியே சிம்ம ராசிக்காரங்க இருப்பாங்க. அவங்க கொஞ்சம் நல்லாதான் இருப்பாங்க. ஆனா உங்களுக்கு கஷ்டங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நீங்க வேற லக்னத்துல பிறந்திருப்பீங்க. அவங்க வேற லக்னமா இருப்பாங்க. ராசி மட்டும்தான் ஒண்ணா இருக்கும். நீங்க என்ன லக்னம், உங்களுக்கு என்ன போயிட்டு இருக்கு, உங்க சொந்த ஜாதகம் எப்படி இருக்கு, அதை பொறுத்து பலன்கள் மாறும். உங்க சொந்த ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணும். ராசி பலன் அப்படிங்கிறது வெறும் 30% தான். 70% உங்களுடைய சொந்த ஜாதகத்துல தான் விஷயமே இருக்கு. உங்களுடைய லக்னம், கோச்சாரம், தசாபுத்தி, அந்தரம் இவ்வளவு விஷயத்தையும் சேர்த்துதான் பலன்கள் சொல்ல முடியும். ஓகே,
இவ்வளவும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அதை நீங்க மிஸ் பண்ணுவீங்க. உங்க அப்பா அம்மா, உங்க ஹஸ்பண்ட், உங்க குழந்தைங்க, உங்க ஒய்ஃப், இவங்களுக்கு என்ன ராசி, இவங்களுக்கு எப்படி இருக்கு, மீன ராசி யாரும் இருக்காங்களா, கன்னி ராசி யாரும் இருக்காங்களா, இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். மீன ராசிக்கு ஜென்ம சனி போயிட்டு இருக்கு, கன்னி ராசிக்கு 2 பாவ கிரகங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்கு. இப்படி இருந்தா கூட நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா கண்டிப்பா ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் சந்தோஷப்படுவாங்க இல்லையா. ஸோ அவங்க கஷ்டப்படுற மாதிரியான கிரக நிலைகள் இருந்துச்சுன்னா நீங்களும் பாதிக்கப்படுவீங்க. அவங்களாலதான் நீங்க பாதிக்கப்படுறீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. உங்க ராசி பலன் நல்லா இருந்தா கூட உங்க சொந்த ஜாதகத்துல ஏதோ தப்பான தசா புத்தி போயிட்டு இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களுக்கும் ராசியில இருக்கும். ஸோ அதுதான் அவங்களால நீங்க கஷ்டப்படுறீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ உங்க ஃபேமிலி மெம்பர்ஸோடைய ராசி, அவங்களுடைய ஜாதகம், இதையும் தெரிஞ்சுக்கணும். நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ரெசனேட் பண்ணிக்க முடிஞ்சுன்னா உங்களோட ஒப்பீனியனை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கலாம். மற்ற ராசிக்கான ராசி பலன் வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு, நீங்க கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம்.